வணக்கம், நமஸ்காரம். இன்றைக்கி என் கையில் இருக்கிறது ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுதமொழிகள் திரட்டு. ராமகிருஷ்ணருடைய போதனைகள் மிக அற்புதமாக அப்படின்ற மகேந்திரநாத் அவர் ஹெட்மாஸ்டராக இருந்திருக்கிறார் அந்த காலத்தில். அவர் அப்படியே எழுதி உரையாடலை முன்னாடியே டாக்ஸ் வித் ரமண மகரிஷி அப்படின்னு ஒன்று பதிவு பண்ணியிருந்தேன். ரமண மகர்ஷிக்கு முன்னாடி சீனியர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் முன்னாடியே பிறந்து அந்த காலத்திலேயே கல்கட்டாவில் அவர் பிறந்தது காமார்புக்கூர். அதுக்கப்புறம் கல்கட்டாவில் அவர் பூஜாரியாக வர்றாரு. அந்த வாழ்க்கை வரலாறு படித்தோன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எப்படி வார்த்தைகளால் சொல்கிறதுன்னே சொல்ல முடியாது. அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயங்களெல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து உணர்ந்து ராமகிருஷ்ணரை பற்றி விவேகானந்தர் சொல்கிறப்போ அவதார வரிஷ்டர் அப்படின்றார். அவ்வளோக்கு அவங்களெல்லாம் அவங்க கூட வாழ்ந்து புரிந்ததுனால அந்த மாதிரியெல்லாம் அவங்களால சொல்ல முடியுது. நம்மளால் படிக்கத்தான் முடியுது. படித்ததை ஷேர் பண்ணணும் அப்படின்னு இந்த பதிவுகளை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவர் சொல்கிறாங்க அவதார வரிஷ்டர் அப்படின்னா அவதாரங்களிலேயே மிக சிறந்தவர் அப்படின்னு. அதனால தான் ராமகிருஷ்ணர் ரெண்டுமே சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ராமர் யார், கிருஷ்ணரோ அவர் தான் ராமகிருஷ்ணர் அப்படின்னு விவேகானந்தருடைய வரிகள். விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் முதல்லாம் எப்படி ஏற்றுக்கிட்டாரு அப்படின்றதுக்கான பல இன்சிடென்ட்ஸ்கள் எல்லாம் இருக்குது. சின்ன வயசில் அவர் நம்மளை மாதிரி ஆங்கில பள்ளிகளில் தான் படிக்கிறார் விவேகானந்தர். அதனால் நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்குறாரு. அவர் வாலிபர் பருவத்தில் வரும்போது யூத் டைமில் விவேகானந்தர் கேட்குறாரு எல்லாருக்கிட்டையும், இந்த சன்னியாசி அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட எல்லார்கிட்டையும், யாரெல்லாம் சன்னியாசி மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதே கேள்வியை தான் ராமகிருஷ்ணர்கிட்டையும் கேட்டார். மற்றவங்கள்ட்ட கேட்டப்போ கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு எல்லோரும் அமைதியாக இருந்துட்டாங்க. கடவுளை அவங்க பார்க்கல அப்படின்றத சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்துடுறாங்க. ஆனால் ராமகிருஷ்ணர் நான் பார்த்தேன், உனக்கும் காமிக்க முடியும் அப்படின்ட்டார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இதுவரைக்கும் யாரும் பார்த்தேன்னு சொன்னது கிடையாது. பார்த்தது மட்டும் உனக்கு வர காமிக்கிறேன்னு ராமகிருஷ்ணர் சொன்னோன்னே விவேகானந்தர் அந்த க்ஷணத்துலேருந்து இவர் ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அப்பப்போ டெஸ்டெல்லாம் நிறையெல்லாம் பண்ணுறாரு. ஒரு ஸ்டேஜில் தான் கம்ப்ளீட் சரண்டர் ஆகி அது இட்ஸ் அ ப்ராசஸாக விவேகானந்தர் பண்ணுறாரு. ஏன்னா அப்பப்போ சந்தேகம் வந்துக்கிட்டு இருக்குது, இவர் அவதாரர் தானா, இவர் நிஜமாகவே சுவாமியை பார்த்தாரா அப்படின்றதெல்லாம். அது அப்பப்போ பரீட்சையெல்லாம் பண்ணி அந்த இன்சிடென்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணாருன்னு பார்த்தோன்னா நிறைய டைம் ஆகிடும். இப்போது ராமகிருஷ்ணரை பற்றி நம்ம பார்க்குறப்போ முன்னாடி நம்ம ரமண மகர்ஷியையும் பார்த்தோம். இவர் ரமண மகர்ஷிக்கு முன்னாடி அந்த பீரியட் அக்கார்டிங் டு த க்ரனாலஜிக்கல் ஆர்டர் முதல்ல ராமகிருஷ்ணர், அதுக்கப்புறம் தான் ரமண மகர்ஷி டைம் பீரியட் ஆரம்பிக்கும். ஸோ இப்போ சிந்திச்சு பார்க்குறப்போ ஏதாவது ஒரு நாட்டில் இந்த மாதிரி வாழையடி வாழை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, மகான்கள், உன்னதமான மகான்கள், சாதாரண மகான்கள் கிடையாது, இறை அனுபூதி இறை நிலை அடைந்த மகான்கள் தொடர்ச்சியாக வாழையடி வாழைன்னு சொல்கிறாங்களே, ஒரு வாழைன்னா அடுத்து இன்னொரு வாழை தொடர்ந்து வந்துக்கினே இருக்கும். அந்த மாதிரி தொடர்ந்து மகான்களை உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரு நாடு எது அப்படின்னா அதுதான் பாரத தேசம். அதனால தான் பாரத தேசத்தை புண்ணிய பூமி அப்படின்னு சொன்னாங்க. நீரதன் புதல்வன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் நாமெல்லாம். வேறு எந்த யூ டெல் மீ, லிசன் பண்ணிட்டுறோம், யூ டெல் மீ, ஷோ மீ ஒன் கண்ட்ரி விச் இஸ் ப்ரொடியூசிங் கண்டினியூஸ் செயின் ஆஃப் செயின்ஸ் லைக் பாரத் தேஷ். நம்ம இந்தியா மாதிரி பாரத தேசம் மாதிரி வேறு எந்த நாட்டில் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம மகான்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? இங்கே தானே. மற்ற நாடுகளில் இன்ஃபேக்ட் தடையே பண்ணிடுற மாதிரி சில அமைப்புகள் பண்ணிடுறாங்க. அந்த நாடுகளிலும் இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும், கண்டுபிடிச்சிருந்தால் தானே தெரிய முடியும். இல்லை இவர் தான் இறை தூதர், இவருக்கு மேலே இறை தூதர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வந்தாலும் தெரியாது. ஆனால் சனாதனம் அப்படின்றது அதான் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், யுகம் யுகங்களில் நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன், எப்பெல்லாம் அதர்மம் குறைகிறதோ தர்மத்தை நிலைநாட்ட யுகம் யுகமாக நான் வருவேன், அவதாரம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதைத்தான் இந்த மகான்கள் எல்லாம் பண்ணி சனாதன தர்மத்தை, இந்த பாரத தேசத்தை ஏன் புண்ணிய பூமி அப்படின்னு சொல்கிறோம்? இவர்கள் எல்லாம் இந்த பூமியில் அமெரிக்காவில் வேறு போனாங்களா? ராமகிருஷ்ணரும் ரமண மகர்ஷியும் கால் பதித்தார்களா? நம்ம பாரத பூமியில் தான் கால் பதித்து இந்த
பூமியை புனிதமடைய செய்திருக்கிறாங்க. ஏன் புண்ணியம்னா இவங்கெல்லாம் வாழ்ந்து இதெல்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறதுனால இந்த புண்ணிய பூமி அந்த பாதைகளில் அதுதான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், எவ்ரி பார்ட்டிக்கிள் ஆஃப் டஸ்ட் இன் இந்தியா இஸ் சாக்ரெட் அப்படின்னு. ஒவ்வொரு தூசியின் துகள்கள் புனிதமானது இந்த பாரத தேசம். ஏன் அப்படி சொன்னார்? இந்த மாதிரி மகான்கள் நடமாடியதனால் அவங்க இந்த பூமியை கால் பதிச்சிருக்கிறாங்க. அதனால தான் இந்த பூமி புனிதமாகுது. அதை நாம் சரியாக புரிந்துக்கணும். ஏன்னா இவங்களை பற்றி, ரமண மகர்ஷியை பற்றி வெஸ்டர்ன் பால் பிரண்டனும் இன்னும் நிறைய பேர், கால் ஜுங் எல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, கென் வில்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி ராமகிருஷ்ணரை பற்றி நோபல் ப்ரைஸ் பெற்ற ஃப்ரெஞ்ச் ரைட்டர் ரோமன் ரோலாண்ட் அப்படின்றவங்க ஒரு புக்கே எழுதியிருக்கிறாங்க. கம்ப்ளீட் புக் ஹஸ் ரிட்டன் த லைஃப் ஆஃப் ராமகிருஷ்ண பரமஹம்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ சிமிலாரிட்டிஸை அவங்க கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஆனால் ராமகிருஷ்ணனுடைய போதனையில் ரொம்ப முக்கியமானது 2 விஷயத்தை சொல்லலாம். ஒன்று, இந்த காம காஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசையர், 2 விதமான டிசையர் சொல்கிறாரு. ஒன்று சென்சுவல் ப்ளெஷர், இன்னொன்று வெல்த், பணத்துக்கு வர டிசையர். இந்த 2ஐயும் நம்ம உதறிட்டோன்னா நம்ம ஆன்மீகம் சிறப்பாக முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, எல்லா மதங்களுமே ஒரே இறைவனை அடைவதற்கான குறிக்கோளுக்கான வித்தியாசமான வழிகள், டிஃப்ரெண்ட் பாத்ஸ், த சேம் கோல், சேம் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் பயிற்சியும் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மதத்தையும் அவர் பயிற்சி பண்ணி என்ன சொல்கிறாங்க அதை என்னெல்லாம் பார்த்து ஏதோ சும்மா சொல்கிறதுக்கு இல்லை, நம்மளை மாதிரி சும்மா போல் சொல்கிறது கிடையாது. அவர் அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதன்படி நடந்து இதெல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒன்று மாறிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதான் மெசேஜே இங்கே. எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் அந்த மதம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் செஞ்சாலே போதும். அது நல்லா இல்லை, நான் இன்னொன்று பார்த்துக்கிறேன் அப்படின்னா நம்ம அதை சரியாக ஃபாலோ பண்ணலைன்னு அர்த்தம். எந்த மதத்தையும் குறைத்து சொல்லுவது மகான்கள், அவங்க மகான்கள்னே அப்போ நம்ம சொல்ல முடியாமல் போய்டும் இல்லையா? எந்த மதமும் இறைவனை நமக்கு வழி காமிக்கிறதுக்கு தான் உருவானது. அதனால் அந்த வழிக்கு தான் அவங்க எல்லாம் போய் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் அந்த மதத்தை நீங்கள் தீவிரமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், அந்த பக்தியை பண்ணுங்கள், இறை நாமத்தை சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அதுதானே எல்லா மதமும் சொல்லுது. அதை அப்படியே பண்ணினோன்னாலே போதும். அப்புறம் இன்னொரு மதத்துலேருந்து இன்னொரு மதம் போகிறோம். அப்போ அந்த மதத்தையும் குறைச்சி அந்த இறைவனையும் குறைக்கிறதுனால தான் இன்னொரு மதத்துக்கு போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ காஞ்சி மானம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. எப்போ ஒருத்தன் மதம் மாறுறனா அவன் மதத்தை குறைச்சி புதுசாக மதத்தையும் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போது இவருடைய இந்த கருத்துகள் சிலதுகள் நான் படிக்கணும்னு எனக்கு தோணிச்சுது. எப்படியெல்லாம் அப்படின்றவர் ஆரம்பத்தில் அவரும் ஹெட்மாஸ்டர்னு சொன்னேன். ஏன்னா இந்த வெள்ளைக்காரனுடைய கல்வி படித்தாலே நம்மளுடைய ஆன்மீகங்கள் என்னது பர்சனல் ஒப்பீனியனில் எப்படி வருவோன்றதே ஒரு பெரிய சந்தேகமான ஒரு இது. ஏன்னா அது ஆன்மீகத்துலேருந்து நம்மளை தள்ளிட்டு போய்ட்டு மெட்டீரியல் வேர்ல்டுக்கு தான் இப்போ இருக்கிற வெள்ளைக்காரனுடைய கல்வி திட்டத்தை வச்சுக்கிட்டுருக்குறோம். நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்னென்னமோலாம் சொன்னாலும் இது வரைக்கும் நம்ம குருகுலம் வந்ததுன்னா தான் நம்ம பாரத தேசத்தின் கல்வி முறைன்னு சொல்ல முடியும். மற்றபடி எல்லாமே வெள்ளைக்காரனுடைய இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஏதோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போது இவர் அந்த அந்த ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக இருந்ததுனால என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஒரு கேள்வி கேட்குறாரு ராமகிருஷ்ணர் டியூரிங் த இனிஷியல் மீட்டிங். ஆரம்ப காலத்தில் மகேந்திரநாத் எப்படி அவரை போய் மீட் பண்ணுறப்போ எல்லாம் ஆரம்பத்தில் சில கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அப்போ உருவமா அருவமா எந்த தெய்வத்தில் உனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ராமகிருஷ்ணர் கேட்குறாரு. சுவாமி அதுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பாருங்கள். சுவாமி, அருவம் எனக்கு பிடித்திருக்கிறது. ஸ்ரீராமகிருஷ்ணன் அதுக்கு பதில் சொல்கிறாரு, அது நல்லது, ஒன்றில் நம்பிக்கை இருந்தாலே போதும். உனக்கு அருவத்தில் நம்பிக்கை, அது நல்லது. ஆனால் அது ஒன்றுதான் உண்மை, மற்றவை பொய் என்ற எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதே. அருவமும் உண்மை, அதுபோல் உருவமும் உண்மை. இதை நினைவில் வைத்திரு. ஆனால் உனக்கு எதில் நம்பிக்கையோ அதை பிடித்துக்கொள். இறைவனுக்கு அருவம் உருவம் ஆகிய 2 நிலைகளும் உண்மை என்பதை திரும்ப திரும்ப கேட்ட ஆச்சரியம் அடைந்தார். இந்த விஷயம் அவர் படித்த ஏட்டுக்கல்வியில் இல்லையே. எந்த கல்வி? வெள்ளைக்காரன் கல்வி தான். மாவின் அகங்காரத்திற்கு 3வது முறை அடி விழுந்தது. ஆனாலும் அது அடியோடு அழிந்து விடவில்லை. ஆகவே அவர் இன்னும் சிறிது வாதாட தயாரானார். மறுபடியும் கேட்குறாங்க, சுவாமி, இறைவன் உருவம் உடையவர் என்றே வைத்துக்கொள்வோம். அப்படியும் அவர் களிமண் பொம்மையாக இருக்க முடியாது அல்லவா?
ஸ்ரீராமகிருஷ்ணர்: நீ என்ன சொல்கிறாய்? களிமண் பொம்மையா? அது உணர்வு வடிவம் ஆயிற்றே. உணர்வு வடிவம் என்ற கருத்தை மாவினால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மறுபடியும் கேள்வி கேட்குறாங்க. களிமண் உருவத்தை வழிபடுபவர்களுக்கு முதலில் களிமண் உருவம் கடவுள் அல்ல என்பதை புரிய வைக்க வேண்டும். அதோடு அந்த உருவத்தில் இறைவனை நினைத்துத்தான் பூஜை செய்ய வேண்டுமே தவிர களிமண்ணிற்கு பூஜை செய்வது சரியல்ல. ஸ்ரீராமகிருஷ்ணர் வெறுப்புடன் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். கல்கத்தா வாசிகளாகிய உங்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கிய ஆகிவிட்டது. லெக்சர் செய்வதும் புரிய வைப்பதும் ஒரு தொழிலாகவே போய்விட்டது. தான் உண்மையை அறிவது எப்படி என்று ஒருவரும் சிந்தித்து பார்ப்பதில்லை. புரிய வைப்பதற்கு நீங்கள் யார்? இந்த புவனங்கள் அனைத்தும் யாருக்கு சொந்தமோ அவர் புரிய வைப்பார். இந்த உலகை யார் படைத்தாரோ, யார் சூரியன், சந்திரன், மனிதர்கள், ஏனைய உயிரினங்கள் அனைத்தையும் படைத்தாரோ, உயிரினங்களின் உணவிற்கு வழிவகை செய்து வைத்தாரோ, அவற்றை வளர்த்து காக்க தாய் தந்தையரை படைத்தாரோ, அந்த தாய் தந்தையரிடம் மக்கள் மீது பாசத்தையும் வைத்தாரோ அவர் புரிய வைப்பார். எதற்கெல்லாமோ வழிவகை செய்துள்ள அவர் இதற்கொரு வழி செய்யாமல் போவாரா? புரிய வைக்க வேண்டுமென்ற தேவை இருந்தால் அவரே புரிய வைப்பார். நமக்குள் இருந்து நம்மை நடத்தி செல்பவர் அவரே அல்லவா? களிமண் உருவை வழிபடுவது தவறாகவே இருந்தாலும் அவர்கள் அந்த மண் வடிவில் தன்னைத்தான் வழிபடுகிறார்கள் என்பது அவருக்கு தெரியாதா என்ன? அந்த வழிபாட்டிலேயே அவர் மகிழ்ச்சி அடைவார். உனக்கு ஏன் இந்த தலைவலி எல்லாம்? நீ ஞானமும் பக்தியும் பெறுவதற்கு என்ன வழி என்று பார்த்து அதற்கு முயற்சி செய். இப்போது மாவின் அகங்காரம் தவிடு பொடி ஆகிற்று. இவர் சொல்வது சரிதானே. நான் பிறருக்கு போதிக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் என்ன கடவுளை அறிந்தவனா? அல்லது அவரிடம் எனக்கு பக்தி தான் இருக்கிறதா? எனக்கே அடுக்க இடமில்லை, இதில் சங்கரனை வேறு கூப்பிடுகிறான் என்ற கதை போலல்லவா உள்ளது அப்படின்னு தன்னுடைய அகங்காரம் எப்படி இவர் கூட பேசுகிறப்போ குறைஞ்சிது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வர ஆரம்பிக்கிறாரு. அதில் இருந்து தான் இதெல்லாமே அந்த டாக்ஸ் வித் ரமண மகரிஷி மாதிரியே டேட் வைஸ் கொடுத்து இயர் எல்லாம் மென்ஷன் பண்ணி அன்று என்ன நடந்தது தட்சிணேஸ்வரில் அப்படின்னு சொல்லிட்டு, தட்சிணேஸ்வர் அப்படின்ற அந்த க்ஷேத்திரத்தை அந்த காலத்தில் இருந்த ராணி ரஸ்மானி கட்டினாங்க. இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. ராணி ரஸ்மானி இன்றைய ஆட்சியாளர்கள் எத்தனை கோயிலை கட்டுறாங்கன்னு நமக்கு தெரியாது. பேருக்கு மக்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் ஆட்சியில் தான் எல்லாமே கோயில்கள் எல்லாம் கட்டினாங்க. அது பெங்காலாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, எந்த தேசமாக இருந்தாலும் பாரத தேசம் பூரா கோயில்கள் எல்லாம் அந்த காலத்தில் ராஜாக்கள் கட்டினாங்க. அதுதான் சனாதன தர்மம். மன்னர்கள் மக்களை வழிப்படுத்தினாங்க பக்தி நெறியோட. அதுக்கு கோவில் ரொம்ப முக்கியமானது. கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் தட்சிணேஸ்வர் கோயிலை ராணி ரஸ்மானி கட்டி அதற்கு பூஜாரியாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் நியமிக்கப்பட்டு அந்த தெய்வத்தை அவதாரிணியை தரிசிக்க வேண்டும் என்று உருகி தரிசனம் பெற்றார். கண்டிப்பாக அனைவரும் ராமகிருஷ்ணனுடைய அமுத மொழிகள் திரட்டை படியுங்க. உண்மையிலேயே ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா the real spiritual seekers will start reading these and try best to visit தக்ஷிணேஸ்வர். முடிந்தால் அங்கு சென்று வரவும், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ராமகிருஷ்ண மடங்களுக்கு சென்று வரலாம். ஓம் நம சிவாயா.